இரண்டாவது அறிவிப்பு, திண்டுக்கல் மாநகராட்சியில் இப்ப இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கடை மற்றும் சுத்திகரிப்பு நிலையம் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் புனித தீர்த்தலங்களான இடுமன்குளம் மற்றும் சண்முகா நதி 6 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். நாலாவது அறிவிப்பு, புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நத்தம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 18 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அதிக அளவில் முருங்கை பயிரிடப்படுற ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம்பட்டியில் உலகத்தரத்திலான முருங்கை ஏற்றுமதிக்கான பதப்படுத்து தொழிற்சாலை 7 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு 100 ஏக்கர் பரப்பளவுள்ள அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா முதலீட்டு பூங்கா கொடைக்கானல் வட்டம் வில்பட்டி ஊராட்சியில் சிப்காட் மூலமாக அமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, கண்விலை கிழங்கு உற்பத்தியில் நம் நாட்டிலேயே தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்கு. பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படும் இந்த பயிருக்கு நிலையான நியாயமான விலை கிடைக்க சம்பந்தப்பட்ட ஒன்றிய அரசு துறையோடு இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். எட்டாவது அறிவிப்பு, ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியில் அதிகமாக குடியிருப்புகள் உள்ள பகுதிகளில் 17 கோடி செலவில் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படும். ஆக இப்படி திண்டுக்கலுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன தேவைகள் பார்த்து பார்த்து வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால தமிழ்நாடு வரலாறு காணாத வளர்ச்சியை இன்றைக்கு பெற்று வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. உறுதியா நம்ம கூட நிக்குது. கடந்த 4 ஆண்டுகளா நாட்டு மக்கள் எல்லாருமே பாராட்டுகிற அளவுக்கு சாதனை திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசு 2026 புத்தாண்டு பிறந்ததுமே இன்னும் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். நீங்க எல்லாரும் செய்திகளில் பார்த்திருப்பீங்க. அரசு ஊழியர்களோட 22 ஆண்டு கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்த நான் ஆணையிட்டு இருக்கிறேன். அரசு ஓய்வூதியம் என்பது அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வுக்கு பிறகும் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்ல, அவங்க வாழ்க்கை துணையோட வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டிய சமூக பாதுகாப்பு, அதையும் மறுபடியும் நாம உறுதி செஞ்சிருக்கிறோம். இதன் மூலமா நிச்சயமற்ற எதிர்காலம் என்ற நிலையிலிருந்து நம்பிக்கை அளிக்கிற எதிர்காலத்தை நாம உருவாக்கி இருக்கிறோம். இப்போ அரசு ஊழியர்கள் கொடுக்கிற பேட்டியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன சொல்றாங்க? எங்க ஓய்வு கால வாழ்க்கையை முதலமைச்சர் அர்த்தமுள்ளதாக மாற்றி இருக்கிறார். இந்த அறிவிப்பு மூலம் 6.5 லட்சம் பேர் வாழ்க்கையில முதலமைச்சர் ஒளியேற்றி வச்சிருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நாட்டில் சாமானிய மக்கள் ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த திட்டத்தை எல்லாம் செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாம செஞ்சு காட்டி இருக்கிறோம். அதே போல அடுத்த முக்கிய அறிவிப்பு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,22,91,710 அரிசி அட்டைதாரர்கள் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் நாளை கொண்டாட 3,000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம். அந்த ரொக்கம் மட்டுமல்ல, பொங்கல் பரிசு தொகுப்பா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு வழங்கவும் ஆணையிட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட இருக்கக்கூடிய வேஷ்டி சேலைகள்
எல்லா மாவட்டங்களுக்கும் இதுவரையில் எந்த வருஷமும் இல்லாத வகையில் முன்கூட்டியே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. நாளை நான் சென்னையில் பொங்கல் தொகுப்பு வழங்குவதை தொடங்கி வைக்க இருக்கிறேன். அதை ஒட்டி எல்லா மாவட்டத்திலையும் 3000 ரூபாய் ரொக்க பணம், பரிசு தொகுப்பு, வேஷ்டி சேலைன்னு எல்லாம் சேர்த்து மொத்தமா 7600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்க போறோம். வர்ற பொங்கல் உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்காக தரக்கூடிய மகிழ்ச்சி பொங்கல். இது மட்டுமா, 2 நாளைக்கு முன்னாடி 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப், மடிக்கணினி லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை, உலகம் உங்கள் கையில் என்கிற திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன். அது முதற்கட்டமா 10 லட்சம் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நாம கொடுத்திருக்கிறோம். இதனால அரசு பொறியியல், கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், விவசாயம், சட்டக்கல்லூரி, பாலிடெக்னிக், ஐடிஐ போன்ற அனைத்து படிப்புகளை சார்ந்த மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படுது. டெல், ஏசர், HP போன்ற உலக தரமான கம்பெனிகளோட லேப்டாப்பை தான் நம்ம மாணவர்களுடைய கைகளில் நம்ம கொடுத்துருக்கிறோம். நீங்க நல்லா படிங்க, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு உலக உங்கள் கையில் நான் சொல்லியிருக்கேன், நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். ஆனா கடந்த ஆட்சியில் இந்த திட்டத்துடைய நிலைமை என்ன? 2019ஆம் ஆண்டு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குற திட்டத்தை நிறுத்திட்டாரு. எப்போ? 2019ஆம் ஆண்டு நிறுத்திட்டார். அப்ப அதுவும் CAG அறிக்கை என்ன சொல்லிச்சு தெரியுமா? 68 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 55,000 லேப்டாப்புகளை வீணடிச்சுட்டாங்கன்னு CAG அறிக்கையில் வெட்ட வெளிச்சமாக சொன்னாங்க. அதிலே வெளியிடப்பட்டிருக்கு. இது பத்தி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அறிக்கை எடுத்து நீங்க பார்க்கலாம், ஆதாரமா இருக்கு.